ஸோ ரீசென்ட்டா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, புல்லட் 350யோட 4த் சர்வீஸ் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸ் அதில நெறைய வந்திருந்துச்சு. ஸோ அப்கமிங் புல்லட் 350 யாராவது வாங்குறீங்க, இல்ல கிளாசிக் 350 வாங்குறீங்கன்னா, கண்டிப்பா அந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட்டா இருக்கும். இப்படி தான் வண்டி மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷன் கிடைக்கும். ஸோ நான் அந்த சர்வீஸ்க்கு அப்புறம் என்ன போய் பண்ணேன் அப்படின்னா, புல்லட் 350யோட 4த் சர்வீஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆகல. இன்ஜின் ஆயில் டாப் அப் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஆயில் ஃபில்டர் மாத்தல. இந்த மாரி எதுவுமே மாத்தல. அதனால எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்ல. ஏன்னா ஒரு 6000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். அதனால. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில இருக்க சின்ன சர்வீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கும். ஸோ குட்டி குட்டியா ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க ராயல் என்ஃபீல்ட். ஸோ அவங்க கிட்ட நான் போய் சர்வீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டப்போ, எஸ் பண்ணிக்கலான்ற மாரி சொன்னாங்க. ஆயில் ஆயில் சேஞ்சு, ஆயில் ஃபில்டர் சேஞ்சு, பிரேக் பேட் சேஞ்சு அது தேஞ்சிருக்கு. அது அந்த 4த் சர்வீஸ்ல அவங்க கிட்ட நான் கேட்டேன். இது என்ன என்ன ஆயிருக்கு? ஏதாவது அப்டேட் குடுங்க அப்படின்ற மாரி கேட்டேன். அவங்க எதுவுமே வந்து சொல்லல. ஆனா, இந்த சர்வீஸ் சென்டர்ல வந்து பிரேக் பேட் போயிருச்சு, மாத்திருங்க அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. அது ஏன் அவங்க ரெகக்னைஸ் பண்ணி சொல்லல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ வண்டிய விடுறீங்கன்னா, பார்த்து ஒரு சேஃபான இடத்துல விடுங்க. ஏன்னா, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில குடுத்து வாங்குறோம். அது வாங்கி நம்ம மெயின்டெயின் பண்ண முடியாம தவிர்த்து அந்த வண்டியில பிரச்சனை ஆகும்போது, அதோட வலி நம்மளுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். காசு 2வது விஷயமா இருந்தாலும், வண்டி நம்மள நம்பி வருது. ஸோ அத நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். பக்கத்துல சின்ன சர்வீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க உள்ள இருக்காங்கன்னா ஒழிய, சர்வீஸ் சென்டர் கரெக்ட்டா விடுங்க. இல்லன்னா பார்த்து பத்திரமா ஒண்ணொண்ணு கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு தப்பே கிடையாது. பார்த்துக்கோங்க. சரி மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ். பாய் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, அடுத்தடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வண்டி பத்தி ஏதாவது எனக்கு தெரியறது சும்மா எனக்கு சின்ன சின்னதா ஏதாவது தெரியும்ல. இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா போடுறேன். Bye guys.